தமிழகத்திற்கு காவிரியில் நீர் திறக்க காவிரி ஒழுங்காற்றுக் குழு பரிந்துரைத்துள்ள நிலையில் இதற்கு கர்நாடகம் மறுப்பு தெரிவிக்கிறது. காவிரியில் தமிழகத்திற்கான உரிமை நீர் எத்தனை டிஎம்சி, அங்கு தற்போது உள்ள நீர் இருப்பு என்ன? விரிவாக பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, மைசூர், மாண்டியா, சிவமோகா, ஹாசன், உத்தர கன்னடா, தக்ஷிண கன்னடா, சிக்கமங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்தும் ஏற்ற இறக்கமாக நீடித்து வருகிறது. கிருஷ்ணராஜசாகர் அணையின் மொத்த நீர்மட்டம் 124.80 அடியாக உள்ள நிலையில் தற்போது 104.50 அடியாக இருக்கிறது. நீர் இருப்பு 26.458 டிஎம்சியாக இருக்கிறது. மைசூர் மாவட்டத்தில் உள்ள கபினி அணையின் நீர்மட்டம் 84 அடியில் தற்போது 82.73 அடியாக இருக்கிறது. அணையிலிருந்து உபரி நீர் திறப்பு 5000 கன அடியாக நீடிக்கிறது. அணையில் 18.69 டிஎம்சி தண்ணீர் இருப்பு இருக்கிறது. இரு அணைகளில் இருந்தும் காவிரி ஆற்றில் தண்ணீர் திறப்பு 5542 கன அடியாக அதிகரித்துள்ளது. பருவமழை காலத்தில் இவ்வளவு கன அடி நீர் திறக்கப்பட்டது அல்லது இத்தனை டிஎம்சி தண்ணீர் திறக்கப்பட்டது என்ற வார்த்தைகளை ஒவ்வொரு முறையும் கேட்கிறோம். ஆனால் அதற்கு சரியான அர்த்தம் தெரியுமா? அணைகளுக்கு வரும் மற்றும் வெளியேறும் நீரின் அளவை குறிக்க டிஎம்சி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒரு டிஎம்சி என்பது 1000 மில்லியன் கன அடி என்பதன் சுருக்கமாகும். அதாவது ஒரு டிஎம்சி என்பது 100 கோடி கன அடி நீர் ஆகும். ஒரு கன அடி நீர் என்பது 28.3 லிட்டர் ஆகும். அதன்படி ஒரு டிஎம்சி என்பது 2830 கோடி லிட்டர் ஆகும். ஒரு வினாடிக்கு ஒரு குழாய் வழியாக வெளியேற்றப்படும் நீரின் அளவு 1 கன அடி என்று அழைக்கப்படுகிறது. 12000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சுமார் 24 லட்சம் லாரிகளில்தான் ஒரு டிஎம்சி தண்ணீரை சேமிக்க முடியும். ஆனால் கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு திறந்துவிடும் தண்ணீர் மிக மிக குறைவு. நாள்தோறும் ஒரு டிஎம்சி வீதம் காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்துள்ள நிலையில் இதனை கர்நாடக அரசு மறுத்துள்ளது. கர்நாடக அரசு தமிழகத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் 177.24 டிஎம்சி தண்ணீரை நீர்ப்பாசன ஆண்டு கணக்குப்படி வழங்க வேண்டும். ஆனால் கடந்த ஆண்டு 81 டிஎம்சி மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் 96 டிஎம்சி தண்ணீர் நிலுவை வைத்திருக்கிறது. நடப்பாண்டில் கடந்த ஜூன் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை 9 டிஎம்சியும், ஜூலை மாதத்திற்கு 31 டிஎம்சியும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 45 டிஎம்சி தண்ணீரையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும். ஆனால் கடந்த ஜூன் 1ஆம் தேதி முதல் தற்போது வரை 20 டிஎம்சி தண்ணீரை தமிழகத்திற்கு கர்நாடக அரசு வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் கர்நாடக அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் மற்றும் தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக இதுவரை 4.89 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே தமிழகத்திற்கு கிடைத்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 4197 கன அடியிலிருந்து 3087 கன அடியாக குறைந்திருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 41.65 அடியிலிருந்து 41.97 அடியாக இருக்கிறது. அணையின் நீர் இருப்பு 13.12 டிஎம்சியாக இருக்கிறது. குடிநீர் தேவைக்காக அணை மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கர்நாடகாவில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹேரங்கி ஆகிய 4 அணைகளிலும் சுமார் 70% அளவிற்கு நீர் இருப்பு உள்ள போதும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி உரிமை நீரை வழங்காமல் கர்நாடக அரசு காலம் தாழ்த்தி வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ஜெகநாத் மற்றும் மேட்டூரிலிருந்து பாலகிருஷ்ணன்.